Nandagopal R.A. Paadicherry K. Kishore B. Karthikey Selvi D. Ganesh Raja P. Kaliswari P. Unto you, the candidates who have been certified by duly appointed examiners to be. Sir, ready, sir. இன்னைக்கு சரஸ்வதி நாராயணன் கல்லூரியில பட்டமளிப்பு விழா கொடுத்துட்டு மாணவர்களோட பேசுற மகிழ்ச்சியா இருந்துச்சு. எதிர்காலத்தில் நிறைய சவால்கள் இருக்கு. அதே சமயத்தில் நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை மாணவர்கள் பயன்படுத்திட்டாங்கன்னா அது பட்டமளிப்பு வாங்கிட்டு போகும் பொழுது அவங்க இதோட போகும் பொழுது இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா, பட்டம் வாங்கினதோட படிக்க முடியல, இன்னும் வாழ்நாள் முழு படிச்சுட்டாதான் முடியும். கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷத்துக்கு எல்லா தொழிலும் மாறுது. அந்த தொழிலுக்கு அவங்க தயாராகணும்னா அதுக்காக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசணும். அப்படி இருக்கும் பொழுது இப்ப இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா கூட நிறைய வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. இப்ப விண்வெளியிலேயே நம்ம ரொம்ப நாள பின்னால தான் நம்ம விண்வெளி ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப உலக நாடுகள், முன்னணியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சரிநிகர் சமானமாக நம்ம பல துறைகளில் அது தொலைத்தொடர்பு செயற்கோளா இருக்கலாம், தொலை உணர்வுக்கான செயற்கோளா இருக்கலாம், சூழ்நிலை மாற்றத்துக்காக இருக்கலாம், அல்லது இடம் கண்டுபிடிக்கிற நேவிகேஷன் சேட்டலைட்டா இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி நிலவுக்கு போறது, செவ்வாய்க்கு போறது, இதெல்லாம் தாண்டி அவர்கள் கண்டுபிடிக்க முடியாத நிலவில் நீரையும் கண்டுபிடிச்சோம். அவர்கள் இறங்க முடியாத சிறுவ பகுதியில நம்ம இறங்கி செஞ்சிருக்கோம். இது அடுத்துட்டு போகும் பொழுது இந்தியர்கள் கூட விண்வெளிக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கி போகும் பொழுது அதுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை மெதுவாக எடுத்து வர்றோம். அதுல ஆளில்லாத 2 கலங்கள் விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வந்துச்சு. ஆனா பிற்காலத்துல நிலவுக்கு போறதா சரி, அதுவும் இல்லாம விண்வெளி மையம் அமைச்சிருந்தா சரி, அங்க முதல்ல இருக்கும். அது கூட போய் நம்ம இங்கிருந்து போய் தொடர்புபடுத்திக் கொண்ட அவசியம் இருக்கு. டாக்கிங் அப்படிம்பாங்க, ஸ்பேஸ் டாக்கிங். அந்த தொழில்நுட்பத்தையும் கைவரப்போவதற்காக சமீபத்துல அனுப்பப்பட்ட ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற 2 செயற்கைக்கோள்கள் வச்சுக்கிட்டு, அது முக்கியமாக 2 செயற்கைக்கோள்கள் சிறிதாக இருந்தாலும் கூட அதை இணைக்கிறதை தாண்டி அதுல அந்த செயற்கைக்கோள்கள் அதனுடைய ஆயுட்காலத்துக்கு முன்பு கூட சிறப்பான உணர்வுகளை கொடுக்கும். தொலை உணர்வு செயற்கைக்கோள்கள், ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டாக உபயோகப்படுத்தும். இதெல்லாம் தாண்டி இதுல இந்த 2 செயற்கைக்கோள்கள் முழுக்க தனியார்களால் கட்டமைக்கப்பட்டது, தனியார் துறையில கட்டமைக்கப்பட்டது. அதனால வாய்ப்புகள் அதிகமா வருது. இந்திய விண்வெளி ஆய்வு கழகம் அப்படி அரசு துறையை தாண்டி இது தனியார் துறைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நாம் எடுத்துட்டு போவதற்கு நம்ம இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் அந்த வாய்ப்பு எடுத்துட்டு போனா சிறப்பா இருக்கும். இதையும் தாண்டி நம்ம ஊர் பக்கமே விவசாயப்பட்டினத்துல அடுத்த ஏவுகணை உருவாக போகுது. அந்த ஏவுகணை கிட்டத்தட்ட என்ன பொறுத்தளவுக்கு நிறைய தனியார் துறையில் இருப்பவர்கள் அவர்கள் சீக்கிரமான செயற்கைக்கோள் செய்யறதும் சீக்கிரமா லான்ச் பண்றது, இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அதற்கான திறமையை நான் வளர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படிங்கிற வகையில நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய போட்டிகள் இருக்கு. ஆனா அதை ஏற்றுக்கு தகுந்த மாதிரி கல்லூரியில படிச்சதை தாண்டி நான் வாழ்நாள் முழுக்க படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முயற்சிக்கிறேன். இந்தியாவுடைய பங்களிப்பு அப்படின்னா என்ன கேட்டோம்னா, திரும்ப நிலவுக்கு மனிதன் போக வேணும் அப்படிங்கிறது முழு காரணம் இந்தியாவினுடைய நிலவு நீர் கண்டுபிடிச்சதுதான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், 60களில் போனாங்க. அதுக்கு மேல கிட்டத்தட்ட 30-40 வருஷம் நிலவு பக்கமே யார் எட்டி பார்க்கிற செவ்வாய் அப்படின்னு தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதை தாண்டி நம்ம சந்திரயான் 1ல நிலவில் நீர் கண்டுபிடிச்சோம். அது துருவ பகுதி. ஆனால் துருவ பகுதி இறங்க முடியுமா அப்படிங்கிற பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. மற்ற நாடுகள் தோற்றாலும் கூட நம்ம சிக்கனமா துருவ பகுதியில் இறங்கி காமிச்சிட்டோம். இதனால திரும்ப மற்ற நாடுகள் நிலவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள், ஏன்னா நிலவு நீர் இருக்கும் பொழுது அங்க முக்கியமாக ஹீலியம் தெரிகிற ஒரு கனிமம் அடுத்த தலைமுறைக்கு தேவையான ஒரு கனிமமா இருக்கு. அதை அங்க எடுத்துட்டு வர்றதுக்கு பல நாடுகள் முயற்சி பண்ணிருக்கு. சைனா பெரிய முயற்சி எடுத்துட்டு போறாங்க. அமெரிக்கா ஆர்டிமிஸ் அப்படிங்கிற பெரிய ஒரு திட்டம், அது நம்ம சிறு வயசுல இருக்கும்பொழுது அப்போலோ என்ன பண்ணாங்களோ அதை விட பெரிய மடங்கு திட்டம் இருக்கு. இதெல்லாம் திரும்ப மனிதர்கள் நிலவுக்கு போய் திரும்பி வர்றது இல்லையா, நிலவுக்கு போய் அங்க சிறு குடியமைப்பு அமைப்பு இருக்கு. அங்க விவசாயம் பண்ணலாம், நீர் எடுக்க முடியும், அங்கிருந்து ஹீலியம் தீயை கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு பெரும் வகையில போயிட்டு இருக்கு. என்ன பொறுத்தளவுக்கு அடுத்த தலைமுறைக்கான வளைகுடா நாடு மாதிரி, வளைகுடா நாடு எப்படி
அதாவது மனிதர்கள் இருப்பதற்கு இதா இருந்தாலும் எண்ணெய் வளம் அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து அதாவது நோக்கி நம்ம போனோம். அதே மாதிரி உலகமே வந்து ஹீலியம்-3 அப்படிங்கிற வளத்துக்காக நிலவுக்கு போவதற்கான வாய்ப்புகள், அங்க மனிதர்கள் போய் குடியமைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் ஒரு இதா சொல்லணும் அப்படின்னா, நோக்கியா வந்து நிறுவனத்துக்கு சமீபத்துல $10 மில்லியன் ஒரு திட்டத்தை வந்து நாசா ஒதுக்கி இருக்கு. அது என்ன அப்படின்னா, மனிதர்கள் அங்க போய் இருந்தாங்கன்னா அங்க 4G திட்டத்தை அவர்களுக்கு தேவை அப்படிங்கிற வகையில நடந்திருக்கு. அந்த வகையில பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கு. விவசாயம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உருவாகுது. அங்க எப்படி குடியுரிமை அமைக்க முடியும், இங்கிருந்து போன பிறகு அங்க இருக்கக்கூடிய மண் எடுத்துட்டு எப்படி கட்டணம் கட்ட முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் இந்தியாவுடைய சந்திரயான் திட்டம். சந்திரயான் திட்டம் 1, 2, 3 ரெண்டுமே இருக்கு. 4 வேற வருது. 4ல வந்து திரும்ப நம்ம நிலையில் இறங்கி அங்கிருந்து கனிமத்த ஆள் இல்லாத கலனா இருந்தாலும் வெளியேற்றத்திற்கான வாய்ப்பு உருவாக்கும். ககன்யான் வந்து விண்வெளிக்கு மனிதன் போவதற்கான இது இருக்கும். இதெல்லாம் சேர்ந்துட்டு திரும்ப மனிதன் நிலவுக்கு போகும்பொழுது இந்தியர்கள் அங்க போவாங்க, இந்தியாவிலிருந்து போவாங்க, இந்திய தொழில்நுட்பம் உதவும் அப்படிங்கிற வகையில சிறப்பாக போயிருக்கு. இல்ல, செவ்வாய் கிரகத்துக்கு பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம மங்கள்யானம் வந்து சிறப்பாக நம்ம செஞ்சுட்டோம். மிக மிக சிக்கனமான இதுலயே அவர் செஞ்சு பண்ணியிருக்கோம். அதே மாதிரில சந்திரயான் 3 எப்படி போச்சோ அதே மாதிரி மங்கள்யான் 3 வரும் பொழுது அது மாதிரியானது நமக்கு வரும். ஆனா என்ன பொறுத்தளவுக்கு இப்ப இருக்க காலகட்டத்துல செவ்வாயை விட நிலவு அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கிறது நமக்கான கனிம பொருளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த வகையில நிலவு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான இடப்பா இருக்கு நான் நினைக்கிறேன். அவங்கள வந்துட்டு